அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது கோட்டை பட்டணத்துக்கு அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மணமேல்குடி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஜெகதீஸ்வரர் சிவாலயம் தான் இந்த திருக்கோவில். 63 நாயன்மார்களில் ஒருவரான குலச்சிறை நாயனார் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காரு. மதுரை மாநகரை ஆண்ட நின்றசீர் நெடுமாறன் சமண மதத்தை தழுவி போனதுனால அவருக்கு வெப்பு நோயானது ஏற்பட்டது. அந்த வெப்பு நோயை குணப்படுத்துவதற்கு திருஞான சம்பந்தருடைய உதவியை நாடி மாமன்னரான நின்றசீர் நெடுமாறனுடைய வெப்பு நோயை குணப்படுத்திய அந்த பெருமை இந்த குலச்சிறை நாயனாருக்கு மட்டுமே உண்டு. திரு ஆலவா என்று சொல்லக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தை ஆட்சி புரிந்த மாமன்னரான நின்றசீர் நெடுமாறன் சமண மதத்தை தழுவி போயிட்டாரு. இதற்காக மனம் வருந்திய ராணியான மங்கையர்க்கரசி பல முறை அரசருக்கு உபதேசம் சொல்லியும் அவர் சமண மதத்தை தழுவி பயணிச்சார். இதனால் அவருக்கு வெப்பு நோயானது ஏற்பட்டது. படுத்த படுக்கையாக இருந்த பாண்டிய மன்னன் கூன் நோயால் அவதிப்பட்டு கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டது. நின்றசீர் நெடுமாறனுடைய அமைச்சராக இருந்தவர் தான் இந்த குலச்சிறை நாயனார். குலச்சிறை நாயனார் பாண்டிய மன்னனுடைய நிலைமையை அறிந்து திருமறைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் திருஞான சம்பந்தர் இருப்பதை உணர்ந்து தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு பாண்டிய நாட்டுக்கு அழைத்து வந்து கூன் பாண்டியனாக இருந்த நின்றசீர் நெடுமாறனை திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட அந்த வெப்பு நோயினை குணப்படுத்தினார். திருஞான சம்பந்தருடைய உதவியுடன் பாண்டிய தேசத்தில் சைவ சமயத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் ஓங்கச் செய்தவர் தான் இந்த குலச்சிறை நாயனார். இவர் சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்களுடைய உயர்வு தாழ்வு பாராமல் நெற்றியில் திருநீரும் ருத்ராட்சம் அணிந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள பாதம் தொட்டு வணங்கி அவர்களுக்கு அன்னமிட்டு உபசாரணை செய்கிறது தான் இவருடைய வழக்கமாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தராக இந்த குலச்சிறை நாயனார் விளங்கியிருக்காரு. பாண்டிய மன்னனுடைய நோயானது குணமடைந்து குலச்சிறை நாயனாரின் வேண்டுகோளுக்கு இணங்க மங்கையர்க்கரசியான பாண்டிமாதேவியும் பாண்டிய மன்னனான நின்றசீர் நெடுமாறனும் திருஞான சம்பந்தரும் ஆகிய நால்வரும் இந்த மணல்மேற்குடியில் இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரர் சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. இவர்கள் நால்வரும் வழிபட்டதற்கு சான்றாக இங்கு அம்மன் சன்னதிக்கு எதிர்புறத்தில் தனி சன்னதியில் நால்வர்களுடைய உருவச்சிலையானது இங்கே அமையப்பட்டிருக்கு. இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை ஓரமாக மணர்மேல்குடி என்ற கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த சிவாலயமானது அமைந்திருக்கு. மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயம். இந்த மணர்மேல்குடி என்ற கிராமமானது இராமாயண காலத்திற்கு உட்பட்ட மிகவும் பழமையான ஒரு கிராமமாக இந்த இடமானது அமைந்திருக்கு. எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். நீங்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ராமேஸ்வரத்திற்கு பயணப்பட்டு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஜெகதீஸ்வரர் சிவபெருமானை வழிபட்டு செல்வது மிக சிறப்பு. 63 நாயன்மார்களில் குலச்சிறை நாயனார் அவதரித்த ஸ்தலம். இவருக்கு ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரம் அன்று குரு பூஜையானது இங்கே அனுசரிக்கப்படுது. 63 நாயன்மார்களில் இவர் தனித்துவம் பெற்ற மதுரை அமைச்சரவையில் இவர் ஒரு மிகச்சிறந்த அமைச்சராக இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட குலச்சிறை நாயனார் இந்த மணர்மேற்குடியில் அவதரித்த பெருமை இங்கு உள்ள கிராமத்திற்கு உண்டு. இங்கு சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் தெற்கு நோக்கியும் இங்கே காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவில் ரொம்ப அளவில் சிறிய கோவிலாக இருந்தாலும் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிவாலயமாக இங்கே அமைப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு ஜெகதீஸ்வரர் ஆலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணமேல்குடி மாநகரில் அமைந்துள்ளது. மதுரையை ஆண்ட நின்றசீர் நெடுமாறனுடைய முதலமைச்சராக எம்பெருமான் குலச்சிறை நாயனார் பணியாற்றிய பொழுது நின்றசீர் நெடுமாறன் வெப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் இருந்த பொழுது அவரை அரவணைத்து எம்பெருமான் குலச்சிறை நாயனார் அவர்கள் ஜெகதீஸ்வரர் ஆலயத்துக்கு திருஞான சம்பந்தருடன் இணைந்து அழைத்து அவருடைய வெறுப்பு நோயை போக்கி எம்பெருமான் காப்பாற்றினார் என்பது தலவரலாறு. இது பெரிய புராணத்தில் சேக்கிழாரால் பாடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி
அப்பொழுது திருஞான சம்பந்தரும் அவருடன் இணையாக அவருடைய அரசியாரும் வந்திருந்தார் என்பது சிறப்பு. எமது ஆலயத்திற்கு எல்லா மெய்யன்பர்களும் எம்பெருமானுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் ஆவணி அனுஷத்தில் எம்பெருமான் குலச்சிறை நாயனாருக்கு பூஜையானது தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே எல்லா மெய்யன்பர்களும் சிவனடியார்களும் வந்திருந்து எம்பெருமானுடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. எம்பெருமாட்டிக்கு வாரந்தோறும் ஜெகத்ரட்சி அம்பிகைக்கு பௌர்ணமி பூஜை என்று ஒவ்வொரு பௌர்ணமியும் மிக சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றது. ஜெகதீஸ்வர சுவாமியைப் போல் ஜெகத்ரட்சகியும் உடனுறைந்த ஜெகத்ரட்சகி மிக சிறப்பு வாய்ந்தவள். எனவே எல்லா மெய்யன்பர்களும் எம்பெருமாட்டியினுடைய அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய.